என்னை வாழ வைத்த பூமியை, என் உடல், பொருள், என் ஆவி அனைத்தும் உன்னால் கிடைத்ததுதானே. என்னையே அறியாமல் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்தருள வேண்டும். நான் என்னுடைய ரகுகுலத்தின் பெயரை இந்த நிமிடம் வரையில் காப்பாற்றி வந்திருக்கிறேன். இறுதி வரை அதை கடைபிடிப்பேன். இளவரசர் லட்சுமணன்! எந்த உலகத்தில் நான் எதை அடைந்திருந்தாலும் அதற்கு காரணமானவர் என் அண்ணன் மட்டும்தான். என்னுடைய அயோத்தி மக்களிடமும் நான் இரு கரத்தால் கும்பிட்டு திறந்த மனதோடு அனைவர் முன்னிலையிலும் மன்னிப்பை கேட்கிறேன். வாழ்க ராமர்! வாழ்க ராமர்! உங்கள் மனதை காயப்படுத்தி இருந்தால் எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். இந்த அயோத்தியையும் மக்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. என்ன போகின்றேன். எங்களை விட்டு போகாதீர்கள் தந்தையே. தந்தையே வேண்டாம், போகாதீர்கள். என்ன உமா? இதை காணும் பொழுது மனம் வேதனை அடைகிற. நிதர்களாய் பிறந்தவர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? எனக்கு லவன் குசனை எண்ணி கவலையாக இருக்கிறது. அவர்கள் எவ்வாறு இந்த கிராமத்தை அசுரனின் தீய எண்ணங்களிலிருந்து காப்பாற்றுவார்கள்? சூரிய குலத்தில் பிறந்தவர்கள். அந்த குலத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் எத்தனையோ தியாகத்தை செய்திருக்கிறார்கள். முழுவதுமாக வறண்டு கிடக்கிறது. இங்கே இவர்கள் இருவரும் இன்னும் தவத்திலேயே ஆழ்ந்து கிடக்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்து இழுங்கள். ரதத்தை நிறுத்துங்கள். மறைந்த நம் இளவரசர் லட்சுமணனின் புகழ் ஓங்குக. இளவரசர் லட்சுமணன்! இளவரசர் லட்சுமணன் வாழ்க! வாழ்ந்து மறைந்த நம் இளவரசரின் புகழ் ஓங்குக. இளவரசரின் புகழ் நிர்ணயித என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய லட்சுமணனுக்கு சிலை வடித்து அங்கு யார் வைக்க சொன்னது? அதுவும் இறந்த முன்னோர்களின் வரிசையிலா? மன்னித்து விடுங்கள் பிரபு. கட்டளையை ஏற்ற தந்தை சரையு நதியில் மூழ்கிவிட்டார் பெரியப்பா. மன்னா! சுமந்திரரே, அனைத்தும் நலம் தானே? இல்லை மன்னா, இளவரசர் பரதன் வந்திருக்கிறார். அவர் பெரியப்பா நில்லுங்கள். லட்சுமணா! இளவரசரை காப்பாற்றுங்கள். திரும்பி வந்துவிடு லட்சுமணா! திரும்பி வந்துவிடு லட்சுமணா! 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 இளவரசே, பரதா, என் வார்த்தையை கேளுங்கள். வந்துவிடு, வந்துவிடு அண்ணா! அண்ணா! தாங்கள் இருந்தும் இவ்வாறு நடந்துள்ளதே அண்ணா. மீண்டும் அண்ணா, லட்சுமணனுக்கு உயிரை தந்து விடுங்கள் அண்ணா.